வெல்கம் பேக் டு கில்லி சோல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போனால் இந்தியாவுக்கும் சவுத் ஆஃப்ரிக்கா நடைபெற்றிருந்த 3வது T20 வச்சு தான் இந்த மேட்ச்சில் இந்தியா ஜெயிச்சிருக்காங்க. இந்தியாவுடைய ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இருக்கக்கூடிய சஞ்சு சாம்சன் இந்த மேட்ச்சில் டப் அவுட் ஆகிட்டாரு. பட் இருந்தாலும் இன்னொரு ஓப்பனாக இருக்கக்கூடிய அபிஷேக் சர்மா 50 ரன்கள் அடித்து ரொம்ப கலக்கியிருந்தார். அதுக்கப்புறம் இந்தியாவுடைய திலக் வர்மா சூப்பராக ப்ளே பண்ணி ஒரு சதம் அடிச்சிருப்பாரு. இவரோட இன்னிங்ஸ்னால இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 20 ஓவருக்கு முடிவில் 219 ரன்கள் அடித்து ரொம்ப கலக்கியிருந்தாங்க. ஸோ 220 ரன்கள் அடித்தா வெற்றிங்கிற இலக்கோட சவுத் ஆஃப்ரிக்கா கிளம்பியிருந்தாங்க. இந்த கிரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 250 ரன்ஸை கூட சேஸ் பண்ணதாக ஒரு ரெக்கார்டு இருக்குது. ஸோ கண்டிப்பாக சவுத் ஆஃப்ரிக்கா இந்த மேட்ச்சில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி எல்லாம் எதிர்பார்த்தாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா நல்லாவே ப்ளே பண்ணாங்க. பட் இருந்தாலும் ரன்ஸில் அடிக்க தன்னுடைய விக்கெட்ஸும் அவங்க இழந்து வந்திருந்தாங்க. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டேவிட் மில்லரும் ஹென்ரி கிளாசன் களத்தில் இருந்தாங்க. ஸோ இவங்களுடைய பார்ட்னர்ஷிப் ரொம்ப க்ரூஷியலாக இருந்துச்சு. கிளாசன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சிக்ஸர்லாம் அடிச்சு ரொம்ப கலக்கியிருந்தாங்க. நம்ம வருண் சக்கரவர்த்தியோட ஓவரில் 3 சிக்ஸில் அடிச்சிருந்தாரு. பட் இருந்தாலும் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 6 அடிக்க முயற்சி செய்யும்போது நம்ம அக்சர் பட லைனில் வச்சு ஒரு கேட்சை பிடிச்சிருவாரு. ஸோ இவருடைய கேட்ச்னால இந்த மேட்சை மாறி போச்சு தான் சொல்லலாம். சவுத் ஆஃப்ரிக்காவோட பில்லே கொஞ்சம் குறைஞ்சே போயிடுச்சு. பட் இருந்தாலும் கடைசி நேரத்தில் நம்ம மார்க்கோ யான்சன் வந்து சூப்பராக ப்ளே பண்ணி வெறும் 16 பந்துகளுக்கு 50 ரன்கள் அடிச்சு ரொம்ப கலக்கியிருந்தாரு. கடைசி ஓவரில் 25 ரன்கள் தேவைப்பட்டுச்சு. பட் அவரால் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல, தன்னோட விக்கெட் அழுதுட்டாங்க. ஸோ இதனால் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 11 ரன்கள் வித்தியாசத்தை இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் நடக்க போகிற மேட்ச் வந்து ரொம்ப முக்கியமான மேட்ச். அதில் இந்தியா ஜெயிச்சிச்சுன்னா கண்டிப்பாக இந்த சீரீஸை ஜெயிக்கலாம். ஒருவேளை அந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிச்சாக்க அவங்க வந்து இந்த சீரீஸை லெவல் பண்ண முடியும். ஸோ அடுத்த மேட்ச் என்ன நடக்க போகுது நீங்கள் நினைக்கிறீங்க? அடுத்த மேட்ச்சில் யாருடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களோட விருப்பத்தையும் உங்களுடைய கமெண்ட்ஸையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ.